ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் கடலில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ரயில் பால கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை நெருங்கி வரும் நிலையில் புதிய ரயில் பாலத்தில் பல நூறு டன் எடை கொண்ட சரக்கு ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் நடைபெற்றது. ராமேஸ்வரம் தீவை தமிழகத்துடன் இணைப்பதற்கு பாம்பன் சாலை மற்றும் ரயில் பாலம் முக்கிய பங்காற்றி வந்த நிலையில் பாம்பன் பழைய ரயில் தூக்கு பாலம் நூற்றாண்டை கடந்ததால் பழைய ரயில் பாலத்திற்கு அருகே கடலுக்குள் புதிய ரயில் பாலம் கட்ட இந்திய ரயில்வே துறை திட்டமிட்டது. இருவழி ரயில் போக்குவரத்து சேவையுடன் புதிய ரயில் பாலம் கட்டும் பணிகள் 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் நடைபெற்று வந்தன. புதிய ரயில் பால கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை நெருங்கி வருவதால் புதிதாக அமைக்கப்பட உள்ள செங்குத்து தூக்கு பாலம் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து பாம்பன் தூக்கு பாலம் வரை முழுமையாக தண்டவாளங்கள் பொருத்தும் பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதையடுத்து புதிய ரயில் பாலத்திற்கு சரக்கு எஞ்சினில் 5 பெட்டிகள் பொருத்தப்பட்டு அதில் பல நூறு டன் எடை கொண்ட ஜல்லிக்கற்கள் நிரப்பப்பட்டு மண்டபத்திலிருந்து பாம்பன் பாலம் வரை குறைந்த வேகத்தில் இயக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பின்னர் வேகத்தை படிப்படியாக அதிகரித்து 3 முறை இயக்கி சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்த ரயில் பாலத்திற்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் பெயரை சூட்ட வேண்டும் என பாம்பன் மக்கள் இந்திய ரயில்வே துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த பாலம் தன்மை இல்லை அப்படின்றதுனால மண்டபத்தோட இந்த ரயில் சேவையை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பாம்பன் ராமேஸ்வரத்துக்கு ரயில் சேவையே கிடையாது. ஆனால் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஆய்வு செஞ்சு அவங்க தான் இந்த பாலத்தில் ரயில் செல்லலாம் அப்படின்றத உறுதித்தன்மைக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ரயில் சேவையே கிடைச்சிது. எனவே அவங்களுடைய தேச நலன், இந்த நலனுக்காக உழைத்த எல்லார் மக்களாலும் நேசிக்கக்கூடிய APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பெயரை இந்த பாம்பன் பிரிட்ஜுக்கு APJ அப்துல் கலாம் பிரிட்ஜ் அப்படின்ற அந்த அவங்களுடைய பெயரை நாங்கள் வைக்கணும்னு இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய சார்பாகவும் நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம். சோதனை ஓட்டத்தின் அடிப்படையில் விரைவில் பாம்பன் புதிய ரயில் பாலம் வழியாக ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவை தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் ஆனந்தன்.